1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் 9, 10வது வசனம். யாபேஸோட தாய் அவனை துக்கத்தோட பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம், யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டாராம். அப்படி அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் அப்படின்னு இருக்கு. யாபேஸ் தேவனே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறதுல தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. தேவனுடைய வார்த்தையே சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு. அப்ப நம்மளை ஆசீர்வதியும் தேவனே அப்படின்னு நம்ம போறோம்னா அவர் துரிதமா செயல்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? எல்லா பகுதியிலையும் நம்ம செழிப்பா இருப்போம், எல்லா பகுதியிலும் நிறைவா இருப்போம், எந்த பகுதியிலும் குறைவே இல்லாம நம்ம வாழ்கிறதற்காக தான் சொந்த குமாரனையே சிலுவையில தண்டித்தார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அவர் பிரியமுள்ளவராக தான் இருக்கிறார். விசுவாசிங்க, தேவன் கிட்ட கேளுங்க,